காகங்களும் ஆட்டுக்குட்டியும். நாம்பூருங்கிற ஒரு அடர்ந்த மலைக்காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த ஒரு மர வீட்டில் மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டில் லாலிங்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் இருந்துச்சு. சாராவும் லாலியும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. சாரா, நான் லாலியை புல்மைய வைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போக போறேன். நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோ. இல்லம்மா, நான் லாலியை கூட்டிட்டு போறேன். லாலி என் கூட வர்றதுக்கு தான் இஷ்டப்படும். சாரா, நீ சின்ன பொண்ணுமா, உன்னை எல்லாம் ரொம்ப தூரம் தனியா அனுப்ப முடியாது. அம்மா, நீங்க வேணா லாலி கிட்ட கேட்டு பாருங்க. லாலி என் கூட தான் வரும். அப்படிதானே லாலி? சாரா இப்படி சொன்னதும் ஆட்டுக்குட்டியும் மேமேன்னு கத்தி தன்னோட விருப்பத்தை சொல்லுச்சு. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. சரி சரி, காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போக கூடாது. லாலிய புல்மைய வச்சுக்கிட்டு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா அப்படின்னு சொன்ன சாரா லாலிய புல்மைய வைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. லாலி, இங்க இனிப்பான புல் இருக்கு, நீ இத சாப்பிடு. நான் மரத்துல ஏறி இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிடுறேன். பிறகு லாலியோ அங்க இருந்த பசுமையான புல்ல சாப்பிட்டுச்சு. சாராவோ மரத்து மேல இருந்த ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிடுறதுக்காக பறந்து வந்தாங்க. சாராவையும் ஆட்டுக்குட்டியும் பார்த்த காகங்கள் அவங்கள பயமுறுத்தி அதுல சந்தோஷப்படணும்னு நினைச்சாங்க. ஹே சின்ன குருவி, என்ன தனியா உன் ஆட்டோட இங்க வந்திருக்க? இந்த காடு ரொம்ப பயங்கரமான காடு தெரியுமா? கழுகு உன்னோட ஆட்டை பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிடும். இல்ல இல்ல, நீங்க என்ன பயமுறுத்துறீங்க. இந்த காட்டுல கழுகு எதுவும் இல்ல, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஏ சின்ன குருவி, உங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? பாரு பாரு, நானே கழுகு கிட்ட ஒரு நாள் உன் ஆட்டை புடிச்சு கொடுத்துடுறேன். இல்ல இல்ல, வேண்டாம், என் ஆட்டை நான் யாருக்கும் தர மாட்டேன். டாலி, வா, நாம இங்க இருந்து போயிடலாம். இவங்க நம்மள பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொன்ன சாரா லாலிய கொட்டிக்கிட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டா. இத பார்த்த காகங்கள் சாராவை கேலி பண்ணி ரொம்ப சிரிச்சாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருந்துச்சு. சாராவும் லாலியும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் புறாவோட பையன் கிக்கி சாரா கூட விளையாடுறதுக்காக மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தான். சாரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பெரிச்சம்பழம் பழுத்துடுச்சு. நீ உண்மையாவா சொல்ற? அந்த மரத்தோட பழம் தேன் மாதிரி இருக்கும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. வா வா கிக்கி, நாம இப்பவே போய் அந்த பெரிச்சம்பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் ரொம்ப வேகமா பெரிச்சம்பழ மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு கிக்கியும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த தித்திப்பான பெரிச்சம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா திடீர்னு பலத்த காற்று வீசுச்சு. அந்த சமயத்துல பெரிச்சம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாரா அந்த உயரமான மரத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த சாராவுக்கு ரெக்கையில ரொம்ப அடிபட்டிருந்துச்சு. வலி தாங்க முடியாம சாரா ரொம்ப அழுதா. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது, வலி தாங்க முடியல, என்னால எந்திரிக்கவே முடியல. சாரா, நீ பயப்படாத, நான் இப்பவே உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கிக்கி மீனுக்குருவிய கூப்பிடுறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. கிக்கி, என்னப்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க? சாரா எங்க? ஆண்டி ஆண்டி, நானும் சாராவும் சேர்ந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாரா அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா. வலியால ரொம்ப அழுறா. நீ என்னப்பா சொல்ற? வா, இப்பவே சாராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா சாராவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போச்சு. சாராவை பரிசோதனை செய்த டாக்டர் மீனுக்குருவி கிட்ட இப்படி சொன்னாங்க. குருவி, உன் பொண்ணுக்கு ரெக்கையில ரொம்ப பலமா காயம் பட்டிருக்கு. உடனே உன் பொண்ணுக்கு ஆபரேஷன் செஞ்சே ஆகணும். இல்ல உன் பொண்ணால வாழ்நாள் முழுவதும் பறக்கவே முடியாது. ஆபரேஷனுக்கு 100 பொற்காசுகள் தேவைப்படும். அச்சச்சோ டாக்டர், என்ன சொல்றீங்க? நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். 100 பொற்காசுகளுக்கு நான் எங்க போறது? குருவி, என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ காசு கொண்டு வந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். இல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போயிடு. இல்ல வேண்டாம் டாக்டர், நான் எப்படியாச்சும் பொற்காசுகளை கொண்டு வரேன். நீங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அழுதுகிட்டே காசுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட கண்களுக்கு லாலி தென்பட்டான்.
லாலி, என்ன மன்னிச்சிடு லாலி. சாராவை மறுபடியும் பறக்க வைக்கணும்னா உன்னை வித்தாதான் முடியும். சாராவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 100 பொற்காசுகள் வேணும்னு சொல்லிட்டாங்க. உன்னை கடைசி வரை என் கூட வச்சு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாதியிலே உன்னை விற்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. முதலாளி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சாராவுக்கு கண்டிப்பா நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும். என்ன லாலி, நீயா பேசுனது? உன்னால பேச முடியுமா? முதலாளி அம்மா, என்னால நல்லா பேச முடியும். எனக்கு இந்த சக்தி எப்படி கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் காட்டுல நான் தனியா நின்று பச்சை புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு தேவதை பறவை வந்தாங்க. அவங்க எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க கையில இருந்த மந்திரக்கோல் நான் புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புதருக்கு மேல வந்து விழுந்துச்சு. அச்சச்சோ, என்னோட மந்திரக்கோல் எங்க? காணலையே. என் மந்திரக்கோல் இல்லைன்னா எனக்கு சக்தியே இருக்காது. யாராச்சும் என் மந்திரக்கோலை எடுத்துட்டாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? அப்படின்னு அந்த மந்திர பறவை ரொம்ப அழுதாங்க. உடனே நான் என் முன்னாடி இருந்த மந்திரக்கோலை எடுத்து அந்த பறவை கிட்ட கொடுத்தேன். ஆட்டுக்குட்டி, நீ ரொம்ப நல்ல குட்டியா இருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னைக்குமே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்ன கூப்பிடு, சரியா? மே மே. அச்சச்சோ, இத நான் மறந்தே போயிட்டேனே. ஆட்டுக்குட்டி, உன்னால பேச முடியாதுல்ல? பரவாயில்ல, என்னோட மந்திர சக்தியால என்னால உன்னை பேச வைக்க முடியும். இனிமே நீ பேசலாம். உன்னால பேச முடியும்னு தெரிஞ்சுனா உனக்கு ஆபத்துகள் நிறைய வரும். அதனால நீ தேவைப்படும் போது மட்டும்தான் பேசணும், சரியா? நீ நினைச்சேன்னா யாருக்கும் உன்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பறவை எனக்கு சக்தியை கொடுத்தாங்க. அதுல இருந்து என்னால பேச முடியும், மற்றவங்களோட கஷ்டத்தையும் போக்க முடியும். சக்தியை கொடுத்துட்டு அந்த மந்திர பறவை கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து போயிட்டாங்கம்மா. இந்த மாதிரி லாலி தனக்கு எப்படி பேசுற சக்தி வந்துச்சுன்னு மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆபரேஷனுக்கு தேவையான பொற்காசுகளை நான் இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன லாலி தன்னோட சக்தியால மீனுக்குருவிக்கு 100 பொற்காசுகளை கொடுத்துச்சு. அதை வாங்கின மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போச்சு. டாக்டர், டாக்டர், இந்தாங்க, நீங்க கேட்ட காசு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உடனே என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. குருவி, நீ கவலைப்படாத. அதான் காசு கொண்டு வந்துட்டல, இனிமே எந்த கவலையும் இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே சாராவோட ரெக்கையில ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. குருவி, ஆபரேஷன் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. இப்பவே உன் பொண்ணால பறக்க முடியும். உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ தாராளமா வீட்டுக்கு போலாம். மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. சாராமா, நீங்க மறுபடியும் பறக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாலி, நீ கொடுத்த பொற்காசுகளால தான் ஆபரேஷன் உடனே நடந்துச்சு. நீ மட்டும் இல்ல, நானும் சாராவும் என்ன ஆயிருப்போனே தெரியாது. மீனுக்குருவி பொற்காசுகளை பத்தி லாலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத அந்த பக்கமா பறந்து வந்த காகங்கள் கேட்டுட்டாங்க. கலு, எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியால எப்படி பொற்காசுகளை கொடுக்க முடியும்? ராணி, கண்டிப்பா முடியும் ராணி. நீ கதைகள் எல்லாம் கேட்டதில்லையா? ஆட்டுக்குட்டியால பொற்காசுகளை கொடுக்க முடியும். மீனுக்குருவிக்கு ஏதோ மந்திர ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலு, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி மீனுக்குருவி கிட்ட இருக்க கூடாது, நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஆமா ராணி, நீ சரியாதான் சொன்ன. வா வா, இன்னைக்கு ராத்திரியே நம்மளோட வேலையை காட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுவும் ராணியும் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. ஏ மந்திர ஆட்டுக்குட்டி, உன்னால பொற்காசுகளை கொடுக்க முடியும்ல? எனக்கும் காலுவுக்கும் நிறைய பொற்காசுகளை கொடு. ஏ ஆடு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம், நீ மட்டும் பொற்காசுகளை கொடுக்கல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். 2 காகங்களும் இப்படி பேசினதை பார்த்த லாலி ரொம்ப பயந்துடுச்சு. திருட திருட அம்மா, திருட ஓடி வாங்க. மீனு அம்மா திருட வந்திருக்கான். ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஏ ஆட்டுக்குட்டி, சத்தம் போடாத, சத்தம் போடாத. சத்தம் போட்ட உன்னை அடிப்பேன். ஆனா லாலியோ தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. லாலியோட சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. ஏய் மோசமான காகங்களா, என்னோட ஆட்டுக்குட்டியே திருட வந்திருக்கீங்களா? பாருங்க, நீங்க கொண்டு வந்த கம்பாலேயே உங்களை என்ன செய்யறேன்னு.
அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்கள் கொண்டு வந்த கம்பை வாங்கி காகங்களையே ரொம்ப பலமா அடிச்சது. அடிதாங்க முடியாத காகங்கள் உயிர் பிழைச்சா போதும்னு வேகமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. மறுபடியும் மீனுக்குருவியும் லாலியும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்ல வாழ ஆரம்பிச்சாங்க. பனிக்காலம். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி இயல்பாகவே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது காட்டுல பல்வேறு இடங்களுக்கு போய் உணவு தேடி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்துச்சு. அதே காட்டுல ராணிங்கிற ஒரு சோம்பேறிக்காகவும் வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்துக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்போதுமே தன்னோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். தன்னோட சோம்பேறி குணத்தால அது மற்ற பறவைகளை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து உணவு வாங்கி சாப்பிடும். இந்த 2 பறவைகளோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. மீனுக்குருவி உணவு தேடி காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஜம்ஜம் குருவி ஒரு கூடை நிறைய பருத்தி பூ எடுத்து வச்சிருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. ஜம்ஜம் அண்ணே, எதுக்காக இந்த கூடை நிறைய பருத்தி பூவை எடுத்து வச்சிருக்கீங்க? அட மீனு, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுல கடுமையான குளிர்காலம் வரப்போகுது. குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பருத்தி பூவும் மரத்தால் ஆன வீடும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ வழக்கம் போல உணவை சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்தபடியே வானத்தை பார்த்துக்கிட்டே ஜம்ஜம் குருவி சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. வீடு கட்டலான்னு முடிவெடுத்த மீனுக்குருவி ராணி காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, ராணி எந்திரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன மீனு, எதுக்காக என்ன எழுப்புன? நான் அழகா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அட ராணி, நம்ம காட்டுல பனிக்காலம் வரப்போகுதான். பனிக்காலத்துல மர வீடு கட்டினாதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஐயோ மீனு, இத சொல்றதுக்கா என்ன எழுப்புன? பனிக்காலம் எல்லாம் என்ன எதுவும் செய்யாது. அப்படியே பனி பெஞ்சாலும் நான் ஏதாச்சும் மரத்தோட பொந்துல உட்கார்ந்துப்பேன். ராணிக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி எதுவுமே பேசாம மரக்கட்டைகளை எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துடுச்சு. சாயந்தர நேரம் வர மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல பல்வேறு இடங்கள்ல கிடைக்கிற மரக்கட்டைகளை சேமிச்சு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி மரக்கட்டைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் கூட்டுல உட்கார்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகவும் தான் கூட்டுல உட்கார்ந்தபடியே ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மீனு, சாயங்கால நேரம் ரேடியோல இனிமையான பாட்டு போட்டிருக்காங்க, நீயும் இங்க வா. இல்ல ராணி, நான் இவ்வளோ நேரமா விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தேன். இனிமேதான் நான் சாப்பாடு எடுக்க போகணும். மீனுக்குருவி சாப்பாடு எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ராணிக்காகமும் எதை பத்தியுமே கவலைப்படாம தான் கூட்டுல படுத்து நிம்மதியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில இருந்து மீனுக்குருவி வீடு கட்டுற வேலைய ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு மீனுக்குருவி ஒரு வழியா தனக்கான ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிடுச்சு. அப்பாடா, எப்படியோ எனக்கான வீடை நான் கட்டி முடிச்சிட்டேன். இனிமே குளிர்காலத்துக்கு தேவையான உணவையும் பஞ்சையும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி நேரத்துல தனக்கான உணவையும் கொஞ்சம் பஞ்சையும் எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணிக்காகவும் வழக்கம் போல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ரேடியோல ஒரு செய்திய சொன்னாங்க. முக்கிய செய்திகள்: இன்னும் 2 நாட்களில் காட்டில் கடுமையான பனி பெய்ய உள்ளது. பறவைகள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அச்சச்சோ, ஒருவேளை மீனுக்குருவி சொன்னது உண்மையாதான் இருக்கும் போல. பனிக்காலத்துக்கு நான் இப்ப எதையுமே பண்ணலையே அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஒரு வாழை மரத்துல இருந்து தனக்குன்னு 3 வாழை இலைகளை பறிச்சிட்டு வந்துச்சு. அந்த வாழை இலைகளை தான் கூட்டோட சுத்தி ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சது. அதுக்குள்ள ராணிக்காக ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. இவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இனிமே எந்த பனியும் என்னை எதுவும் செய்யாது. இதுக்கு போய் அந்த முட்டாள் மீனுக்குருவி மரக்கட்டைகளை எடுத்து வீடு கட்டி என்ன கஷ்டப்பட்டுச்சு. சரி இருக்கட்டும், எல்லாரும் இந்த ராணிய மாதிரி புத்திசாலியா இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன ராணிக்காக மறுபடியும் தான் கூட்டுல படுத்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல
மீனுக்குருவி தான் வீட்ல 2 முட்டைகளை இட்டிருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா, பனிக்காலத்துல நான் எல்லாத்தையும் சேமிச்சிட்டேன். இனிமே நிம்மதியா என் முட்டைகள் கூட என்னோட நாட்களை நான் செலவிடலாம். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நேராக பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால ராணியோட கூடாரத்துக்குள்ளேயும் பனி விழ ஆரம்பிச்சது. அச்சச்சோ, நேராக ரொம்ப குளிருது. என்னால இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கவே முடியலையே. சரி, எப்படியாச்சும் அந்த மீனுக்குருவியோட வீட்டுல தங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, உன் வீட்டோட கதவை திற. நான் இந்த குளிர்லயே நடுங்கி செத்துடுவேன் போல இருக்கு. உடனே மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மீனு, தயவு செஞ்சு உன் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுப்பியா? என்னால இந்த குளிரை தாங்கவே முடியல. ராணி அக்கா, என் வீட்டுல 2 கூடு தான் இருக்கு. ஒரு கூட்டுல என் முட்டை இருக்கு, ஒரு கூட்டுல நான் படுத்திருக்கேன். மீனு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் முட்டைய உன் கூடயே வச்சுக்கிட்டு தூங்கு. நாளைக்கு நான் எனக்கான வீட்டை கட்டிடுவேன். உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் மீனுக்குருவி ராணிக்காகத்தை வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. ஆஹா மீனு, இந்த மர வீடு, இந்த பருத்தி மெத்த குளிருக்கு ரொம்ப இதமா இருக்கு மீனு. ராணி, இததான் நான் அப்பவே சொன்னேன், நீதான் என் பேச்ச கேட்கல அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் அந்த ராத்திரி சந்தோஷமா தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல கொஞ்சம் பனிப்பொழிவு குறைவா இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. ராணி, எந்திரி, வெளியே பாரு, பனிப்பொழிவு குறைஞ்சிருக்கு. சீக்கிரம் உனக்கான வீட்டை கட்டிக்கோ. நேற்றுக்கு ராத்திரி முழுவதும் பெஞ்ச பனியில நான் நின்று எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு மீனு. நான் கொஞ்ச நேரம் கூட படுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என் வேலையை நான் பார்க்குறேன். சரி ராணி, தாமதிக்காத, அது உனக்கு தான் ஆபத்து. நான் வெளியே போய் உணவு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டில் இருந்து வெளியே பறந்து போச்சு. ராணிக்காகவும் மறுபடியும் நிம்மதியா மீனுக்குருவியோட வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. உடனே அது மீனுக்குருவியோட வீட்டில் இருந்த சாப்பாட்டையும் மீனுக்குருவியோட வீட்டில் இருந்த தண்ணியையும் குடிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் தான் வீட்டை அலங்கோலமா வச்சிருக்கிறத பார்த்த மீனுக்குருவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அச்சோ, நான் இந்த காகத்தை என் வீட்டில் அனுமதிச்சிருக்கவே கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாச்சும் இந்த காகத்தை இங்கிருந்து விரட்டிடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் பருத்தி பஞ்சை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட கூட்டுக்கு போச்சு. உன்னோட கூட நான் சரி பண்ணிட்டேன். இனிமே உனக்கு குளிரே எடுக்காது. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் ராணிக்காகவும் ரொம்ப ஆர்வத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. அச்சச்சோ, நான் நினைச்சதை விட இந்த குருவி ரொம்ப புத்திசாலியா இருக்கே. பிளான் பண்ணி என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுச்சு. இருக்கட்டும், ராத்திரி நேரம் ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் அதனோட வீட்டுக்கு போயிடுறேன். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி தான் வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குளிர் தாங்க முடியாத ராணிக்காகவும் மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு போச்சு. மீனு, ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாளும் உன் வீட்டோட கதவை திற மீனு. நாளைக்கு நிச்சயமா நான் வரமாட்டேன். ராணி அக்கா, என்னால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என் வீட்டோட கதவை திறக்கவே முடியாது. என்னோட முட்டைகளுக்கு இப்ப கண்டிப்பா ஒரு கூடு தேவை. ராணிக்காகவும் ஏதேதோ பொய்களை சொல்லி பார்த்துச்சு. ஆனா மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. வேறு வழி இல்லாத ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஹே மீனு, நீ உன் வீட்டில் எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னல்ல, நீ மட்டும் எப்படி குளிர் இல்லாம தூங்குறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. மெதுவா மீனுவோட வீட்டின் கதவை திறந்து மீனுவோட கூட்டுல தண்ணீரை எடுத்து ஊத்த ஆரம்பிச்சது. இதனால மீனுக்குருவியோட கூடு முழுவதும் நனைஞ்சிடுச்சு. பிறகு மீனுக்குருவி சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. மீனுக்குருவிக்கு அன்னைக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகமோ மீனுக்குருவி கிட்ட இருந்து திருடின உணவை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தன்னோட கூட்டுல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னாச்சு? என் வீட்டுல இருந்த உணவையும் காணல, பானையில இருந்த தண்ணியும் காணல.
இதெல்லாம் யார் செய்த வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி யாரு தன்னோட வீட்ல வந்து திருடுனான்னு யோசிச்சுக்கிட்டே தான் கூட்டுல படுத்திருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுவோட கூடு ரொம்ப ஈரமா இருந்துச்சு. அச்சச்சோ, யாரோ என் கூட்டுல தண்ணீர் ஊற்றிருக்காங்க. இது எல்லாம் அந்த ராணி காகத்தோட வேலையா தான் இருக்கும். அந்த காகத்துக்கு சரியான தண்டனைய கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுநாள் காலையில காட்டுல இருந்து கொஞ்சம் இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த இலைய தன்னோட கூடுல வச்சு அதனோட மேல கொஞ்சம் பருத்தி பஞ்சையும் போட்டு வச்சுது. பிறகு மீனுக்குருவி ராணி காகத்தோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி அக்கா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் நேத்துக்கு ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நீங்க இன்னைக்கு என்னோட கூட்டுல வந்தே தூங்கலாம். காகம் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. ராணி காகம் மீனுக்குருவியோட கூட்டுல சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராணி காகத்தோட உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த அரிப்பால அது சொரிஞ்சு இருந்துச்சு. ஹே மீனு, நீ உன் கூட்டுல என்ன வச்ச? எனக்கு இந்த அரிப்பு தாங்கவே முடியல. பாரு, என் உடல் முழுவதும் வீங்கி போயிடுச்சு. உங்களோட தப்ப உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் ஊரல ஏற்படுத்துற இலைகளை என் கூட்டுல மறைச்சு வச்சேன். எப்போ உங்களுக்கு இனிமே மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு தோணுனாலும் இந்த ஊரல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ராணி காகமும் அழுதபடியே தன்னோட கூட்டுல படுத்திருந்துச்சு. அன்னைக்கு முழுவதும் அது சொரிஞ்சு இனிமே யாரையும் நம்ப கூடாது, சீக்கிரம் தனக்கான ஒரு கூட்டை கட்டணும்னு முடிவெடுத்துச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சக்தி, சர்வா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, மித்துன், கல்பனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீபக், ஹரிஸ், நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கண்மணி, பூபதி, பாக்கியம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். உத்ரஸ்ரீ, குமரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஜ்வின், நீங்க நல்லா படிச்சு சமத்து குட்டியா வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் ருத்ரன், கில்டா, கதோஸ், சிஹிமியா, ரோஜல், திப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கஷ்விந்த் பாப்பா, நீங்க அம்மா பேச்சை கேட்டு நல்லா படிச்சு சமத்து குட்டியா வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ராதாகிருஷ்ணன். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.